ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தது தான். ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கம் சுற்றி இருக்கவங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்களா, அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ அவங்கள தயவு செஞ்சு தூக்கி போட்டு இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட பேஷன், கோல், ட்ரீம் நிறைய விஷயம் வந்து அச்சீவ் பண்ணுறது இருக்கும்ல, அதை நோக்கி போயிட்டே இருங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைஃப் வந்து எப்போ எண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, இருக்கிற வரைக்கும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாலே வந்து அவ்வளோ கேரக்டர் எண்டு ட்விஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால உட்காந்து ஒரு போரிங் இல்லாமல் பார்க்க முடியுது. இல்லாட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கே அப்படின்னா நம்மளோட லைஃப். ஸோ வந்து இதில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் கடந்து இவ்வளோ பேச்செலாம் கடந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்போம் பாருங்க, அப்போ ஒரு ஃபீலிங் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இருக்கும் பாருங்க, வேறு லெவல், சொல்லவே முடியாது. ஸோ வந்து இவங்கெல்லாம் நம்ம தேவை. ஏன்னா இவங்க இருக்கனால தான் நம்ம இன்னும் வளர்ந்துட்டு இருக்கோம். பேசுறவங்க பேசட்டும், அவங்களுக்கு தேவையே வேலையே இல்லாமல் பேசிட்டே இருப்பாங்க, பேசுகிறோம். ஆனால் அவங்க வீட்டில் வந்து அவங்க கம்முனாயிருவாங்க. இவ்வளோதான் மனுஷங்களோட மைண்ட் மென்டாலிட்டி. அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப கெட்ட புத்தி மனுஷங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பொறாமப்படுறாங்க. அடுத்தவன் காசை எடுத்து நம்ம வளரல, நம்ம காசை நம்ம வளர்றோம், பட் பொறாமப்படுறாங்க. அப்படி இருக்க பர்சனை தள்ளி வச்சிருங்க. இன்னொரு விஷயம், கடவுளுக்கு போய் கொட்டி கொட்டி செய்யணும், நகை போடணும் அப்படின்ட்டு எந்த கடவுளுமே கேட்கல. மனசார வேண்டிட்டு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ கரெக்டான பீரியட்ல வந்து கடவுள் கொடுப்பாரு. எதை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.